தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். வரலாற்றின் பக்கங்களில் சில பெயர்கள் வெறும் சரித்திர குறிப்புகளாக கடந்து விடுவதில்லை. அவை ஒரு நாகரிகத்தின் திசையை மாற்றியமைத்த துருவ நட்சத்திரங்களாக, ஒரு பேரரசின் ஆன்மாவை வடிவமைத்த சிற்பிகளாக, ஒரு இனத்தின் பெருமிதத்தை என்றென்றும் சுமந்து நிற்கும் தூண்களாக நிலை பெற்று விடுகின்றன. அப்படியான ஒரு பெயர்தான் அருண்மொழிவர்மன் எனும் இயற்பெயர் கொண்டு ராஜ ராஜ சோழன் என உலகெங்கும் தன் புகழை பரப்பிய அந்த மாபெரும் அரசனுடையது. ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை என்றால் என்னவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி ஒரு சாதாரணமான கேள்வி கிடையாது. அது ஒரு பொற்காலத்தின் அடித்தளத்தையே கேள்விக்கு உட்படுத்தும் ஒரு ஆழமான விசாரணை. அவர் மட்டும் இல்லை என்றால் ஒரு தேசத்தின் தலையெழுத்தையே எவ்வாறு இருளில் தள்ளி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சிதான் இந்த பதிவு. ஆகவே கடைசி வரை இந்த பதிவை பாருங்கள். உண்மையாகவே தமிழனாக இருப்பதற்கு பெருமிதம் கொள்வீர்கள். அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ராஜராஜ சோழன் அரியணை ஏறாத ஒரு தமிழகத்தை கொஞ்சம் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவர் மட்டும் இல்லை என்றால் அது ஒரு முடிவில்லாத போர்களும் தீராத பகையும் நிலையற்ற சிற்றரசுகளும் நிறைந்த ஒரு குருதி நிலமாக இருந்திருக்கும். ராஷ்டிரகூடர்களுடைய கொடிய படையெடுப்புகளால் ஏற்கனவே நலிவுற்றிருந்த சோழ அரசு ஒருபோதும் தலையெடுத்திருக்காது. பாண்டியர்களும் சோழர்களும் தங்களுக்குள் மோதிக்கொண்டு தமிழ் நிலத்தை ஒரு போர்க்களமாக மாற்றியிருப்பார்கள். எந்த ஒரு தமிழ் சக்திக்கும் மற்றொன்றை அடக்கி ஆளும் வலிமை இருந்திருக்காது. இந்த ஒற்றுமையின்மை, இந்த பலவீனம் வடக்கில் இருந்து வரும் பேராபத்துகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்திருக்கும். அதற்கு ஒரு உதாரணமும் இருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சிறு பிளவு மாலிக் கபூருடைய படையெடுப்புக்கு வழிவகுத்து மதுரை மாநகரையை சூறையாடி அதன் ஆன்மாவை சிதைத்தது, பொக்கிஷங்களை கொள்ளையடித்தது என்றால் ராஜராஜன் என்ற மாபெரும் ஒருங்கிணைப்பு சக்தி இல்லாத 11ஆம் நூற்றாண்டில் என்னவெல்லாம் நடந்திருக்கும். மேலை சாளுக்கியர்கள் போன்ற வடக்கத்திய சக்திகள் சிதறுண்டு கிடந்த தமிழ் ராஜ்யங்களை எளிதில் வென்று தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பார்கள். தமிழ் மொழி தன் தகுதியை இழந்திருக்கும். தமிழ் பண்பாடு வேறறுக்கப்பட்டிருக்கும். தமிழர்கள் தங்கள் சொந்த மண்ணிலேயே 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள். தென்னிந்தியா வட இந்திய பேரரசுகளுடைய ஒரு மாகாணமாக தன் தனித்துவத்தை இழந்து வரலாற்றின் பக்கங்களில் ஒரு அடி குறிப்பாக மாறியிருக்கும். ஆனால் நம் ராஜராஜ சோழன் இருந்ததால் அந்த இருண்ட கற்பனைக்கு மாறாக அவர் ஒரு புதிய விடியலை உருவாக்கினார். சிதறி கடந்த தமிழ் நிலத்தை தன் இரும்பு கரத்தால் ஒன்றிணைத்தார். பாண்டியர்களையும் சேரர்களையும் தன் குடைக்கீழ் கொண்டு வந்து ஒரு ஒன்றுபட்ட வலிமையான தமிழ் பேரரசை நிறுவினார். காந்தலூர் சாலையில் சேரர்களுடைய கடற்படை ஆணவத்தை அழித்து மும்மூடி சோழன் என மகுடம் சூடினார். அவருடைய இராணுவம் துங்கபத்திர நதி வரை பாய்ந்து தென்னிந்தியாவிற்கு ஒரு ஊடுருவ முடியாத கவசத்தை உருவாக்கியது. அவர் உருவாக்கிய அந்த அரசியல் சூழ்நிலை அடுத்த 3 நூற்றாண்டுகளுக்கு எந்த ஒரு அந்நிய சக்தியும் தமிழ் நிலத்தை அண்டவிடாமல் தடுத்தது. அவர் வெறும் அரசர் அல்ல, அவர் ஒரு நாகரிகத்தின் பாதுகாவலர். அவர் இல்லை என்றால் தென்னிந்தியாவின் வரலாறு அடிமைத்தனத்தின் வரலாறாக எழுதப்பட்டிருக்கும். ராஜராஜ சோழன் இல்லாமல் இருந்திருந்தால் வங்காள விரிகுடா தமிழர்களுக்கு சொந்தமானதாக இருந்திருக்காது. அரபு வணிகர்களுடைய ஆதிக்கமும் சீரி விஜய பேரரசின் கட்டுப்பாடும் இந்திய பெருங்கடல் வர்த்தகத்தை முழுமையாக விழுங்கியிருக்கும். இந்த சீரி விஜயம் இந்தோனேஷியா, சுமத்ரா தீவை மையமாக கொண்ட பழைய பேரரசு. ஐநூற்றுவர், மணிகிராமத்தார் போன்ற தமிழ் வணிக குழுக்கள் இந்த மாபெரும் சக்திகளின் கீழ் சிறு வணிகர்களாக அதிக வரிகளை செலுத்தி அவர்களுடைய தயவில் வர்த்தகம் செய்திருப்பார்கள். சோழ கப்பல்கள் சீனாவிற்கு சென்றிருக்காது. அங்கிருந்து அளவற்ற செல்வம் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காது. தென்கிழக்கு ஆசியாவில் தமிழ் மொழி ஒலித்திருக்காது. தமிழ் பண்பாடு பரவி இருக்காது. இந்த கடல் தமிழர்களுக்கு ஒரு எல்லையாக இருந்திருக்குமே தவிர ஒரு வாய்ப்பாக இருந்திருக்காது. பொருளாதாரம் தேக்கமடைந்து தமிழகம் ஒரு வறுமையான நிலமாகவே நீடித்திருக்கும். ஆனால் நம் ராஜராஜன் இருந்ததால் அவர் நிலத்தின் மன்னனாக மட்டுமல்ல, கடலின் பேரரசராகவும் இருந்தார்.
ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தென்னிந்தியாவின் முதல் நிரந்தர சக்தி வாய்ந்த கடற்படையை அவர் உருவாக்கினார். அவரது கடற்படை வெறும் போருக்கானது அல்ல, அது தமிழர்களுடைய பொருளாதார விருத்திக்கான ஒரு கருவி. இலங்கை, மாலத்தீவுகள் என கடலில் இருந்த ஒவ்வொருவருடைய ஆதிக்கத்தையும் அவர் தகர்த்தெறிந்தார். அவரது கடற்படையின் பாதுகாப்பில் தமிழ் வணிக குழுக்கள் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டின. வங்காள விரிகுடா சோழர்களுடைய ஏரியாக மாறியது. சீன தேசத்துடன் நேரடி வர்த்தகம் தமிழகத்திற்கு தங்கத்தையும் வெள்ளியையும் செல்வத்தையும் ஒரு நதி போல பாய செய்தது. அந்த செல்வம் தான் தஞ்சை பெரிய கோவில் போன்ற பிரம்மாண்டங்களுக்கு அடித்தளமிட்டது. அவர் இராணுவ வலிமையை பயன்படுத்தி பொருளாதார புரட்சியை நிகழ்த்தி காட்டிய ஒரு மாபெரும் பொருளாதார நிபுணர். அவர் இல்லை என்றால் தமிழர்களுடைய கடல் கடந்த பெருமை ஒரு கனவாகவே முடிந்திருக்கும். ராஜராஜ சோழன் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழர்களுடைய பெருமிதத்தின் உச்சமான கட்டிடக்கலையின் இமயமான தஞ்சை பெரிய கோவில் என்ற ஒன்று இருந்திருக்காது. கற்களே இல்லாத காவிரி படுகையில் வானுயர நிற்கும் அந்த கருங்கல் அதிசயம் ஒருபோதும் நிகழ்ந்திருக்காது. தமிழர்களுடைய பொறியியல் அறிவும் கலைத்திறனும் ஒன்றுபட்ட உழைப்பும் உலகுக்கு தெரியாமலேயே போயிருக்கும். அந்த மாபெரும் கற்றளி இல்லாத தஞ்சையின் வானம் ஒரு ஆன்மா இல்லாத உடலைப் போல வெறுமையாக இருந்திருக்கும். அது வெறும் கோவில் மட்டுமல்ல, அது தமிழர்களுடைய தன்னம்பிக்கையின் சின்னம். அது இல்லாமல் இருந்திருந்தால் தமிழினம் தன் மிக உயர்ந்த சாதனைகளில் ஒன்றை இழந்திருக்கும். இதைவிட பெரிய இழப்பு சைவத்தின் ஆன்மாவான தேவார திருமுறைகள் காலத்தால் செல்லரிக்கப்பட்டு சிதம்பரம் கோவிலின் இருண்ட அறையில் மறைந்து கிடந்த அந்த அற்புதமான பதிகங்கள் என்றோ அழிந்து போயிருக்கும். தமிழ் மொழி தன் தெய்வீக இலக்கியங்களில் ஒன்றை இழந்திருக்கும். சைவ சமயம் அதன் வேர்களில் ஒன்றை இழந்திருக்கும். இன்று நாம் கேட்கும் தேவார பாடல்கள் அந்த மா மன்னன் இல்லை என்றால் காற்றில் கரைந்து போன வெறும் எதிரொலிகளாக இருந்திருக்கும். ஆனால் நம் ராஜராஜன் இருந்ததால் அவர் தன் வெற்றியை, தன் அதிகாரத்தை, தன் பெருமையை காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கல்லோவியமாக வடித்தார். அதுவே தஞ்சை ராஜராஜேஸ்வரம். அது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது சோழ பேரரசின் இதயம். அது ஒரு பொருளாதார மையம், ஒரு நிர்வாக தலைமையகம், ஒரு கலை கருவூலம். அந்த ஒற்றை கோவில் ஒரு பேரரசையே இயக்கியது. அதன் பிரம்மாண்டம் எதிரிகளுக்கு அச்சத்தையும் குடிமக்களுக்கு பெருமிதத்தையும் ஊட்டியது. அதே நேரத்தில் அவர் தமிழின் ஆன்மாவையும் மீட்டெடுத்தார். நம்பியாண்டவர் நம்பியின் துணையுடன் அழிவின் விளிம்பில் இருந்த தேவார பதிகங்களை கண்டெடுத்து திருமுறைகளாக தொகுத்து தமிழ் சைவத்திற்கு அதன் புனித நூலை மீண்டும் வழங்கினார். இந்த ஒற்றை செயலுக்காக வரலாறு அவரை திருமுறை கண்ட சோழன் என்று என்றென்றும் நன்றியோடு இன்று வரை நினைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு பேரரசை கட்டியவர் மட்டுமல்ல, ஒரு பண்பாட்டை காத்தவர். அவர் இல்லை என்றால் தமிழர்களின் தமிழ் மொழியின் சிறப்பு ஒரு நிரப்ப முடியாத வெற்றிடமாக இருந்திருக்கும். ராஜராஜ சோழன் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைய இந்தியா முழுவதும் வேறுபட்டதாக இருந்திருக்கும். தென்னிந்தியா, குறிப்பாக தமிழகம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தன் தனித்துவமான அரசியல் மற்றும் பண்பாட்டு அடையாளங்களை இழந்திருக்கும். சோழர்கள் உருவாக்கிய நிர்வாக முறைகள், அதாவது மண்டலம், வளநாடு என்பது பிற்கால பேரரசுகளுக்கு, குறிப்பாக விஜயநகர பேரரசுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. அந்த தொடர்ச்சி அவரில்லை என்றால் அறுபட்டு போயிருக்கும். கிராம சுயாட்சியின் அடையாளமாக போற்றப்படும் குடவோலை முறை வரலாற்றில் ஒரு அடி குறிப்பாக கூட இடம்பெற்றிருக்காது. தென்னிந்தியாவின் அந்த கோவில் கட்டிடக்கலை உச்சத்தை தொடாமலேயே தேங்கி இருக்கும். இன்று நாம் காணும் தென்னிந்தியாவின் வலுவான அந்த அடையாளங்கள் ராஜராஜன் அமைத்த அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டது. அந்த அடித்தளம் இல்லாமல் தென்னிந்தியா ஒரு பலவீனமான, ஒருங்கிணைக்கப்படாத பகுதியாகவே இருந்திருக்கும். ஆனால் நம் ராஜராஜன் இருந்தார். அதன் விளைவாக இன்று அவர் விட்டு சென்ற மரபு இன்றும் நம்மோடு வாழ்கிறது. அவர் உருவாக்கிய நிர்வாக பிரிவுகளும் நில அளவை முறையும் பிற்கால இந்திய அரசுகளுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. அவர் போற்றிய உள்ளாட்சி தத்துவம் இன்றும் இந்தியாவின் பஞ்சாயத்து அமைப்பில் எதிரொலிக்கிறது. தஞ்சை பெரிய கோவில் மற்றும் பல கோவில்கள் என அவர் தொடங்கி வைத்த கட்டிடக்கலை பாணி இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களாக இந்தியாவின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுகின்றன. அவை வெறும் சுற்றுலா தலங்கள் மட்டுமல்ல, அவை இந்தியாவின் 1000 ஆண்டுகால பெருமையின் வாழும் சாட்சியங்கள்.
இன்று ஒவ்வொரு தமிழர்களும் தமிழன் என்று பெருமையோடு நெஞ்சை நிமிர்த்துகிறான் என்றால் அதற்கு காரணம் ராஜராஜன் உருவாக்கிய அந்த பொற்காலத்தின் நினைவுகள்தான். அவர் தமிழர்களுக்கு ஒரு வரலாற்று நாயகன் மட்டுமல்ல, அவர் தமிழர்களுடைய அடையாளத்தின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம். அவர் உருவாக்கிய அந்த பெருமித உணர்வு இன்றும் தமிழ் மக்களின் உள்ளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. முடிவாக, ராஜராஜ சோழன் என்ற மனிதன் பிறக்காமல் இருந்திருந்தால் தமிழர்களுடைய வரலாறு இருண்டதாகவும் இந்தியாவின் வரலாறு முழுமையற்றதாகவும் இருந்திருக்கும். அவர் ஒரு வெற்றிடத்தை நிரப்பவில்லை, அவர் ஒரு புதிய உலகையே உருவாக்கினார். அவர் உருவாக்கிய பேரரசு காலப்போக்கில் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் உருவாக்கிய பெருமிதம், அவர் மீட்டு தந்த பண்பாடு, அவர் விட்டு சென்ற அடையாளத்தின் ஒளி 1000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அவர் வெறும் அரசர் மட்டுமல்ல, அவர் ஒரு சகாப்தம். அவர் தமிழர்களின் கடந்த காலத்தின் பெருமை மட்டுமல்ல, நிகழ்காலத்தின் உத்வேகம், எதிர்காலத்தின் நம்பிக்கை. அவர் என்றென்றும் சோழர்களின் சூரியன், தமிழர்களின் பெருமிதம். ராஜராஜ சோழனை பற்றிய பல்வேறு படைப்புகள் நம் டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் இருக்கிறது. அதையும் மறக்காமல் பாருங்கள், இன்னும் 2 போவீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், தமிழனாக இருப்பதில் நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டு இருந்தால், உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவை தமிழர்கள் அனைவருக்கும் பகிருங்கள். உலகம் முழுவதும் இன்று இவருடைய பெருமை பேசப்படட்டும். இது போல பல வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.